ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் தனியாக ரெடி ஆகிட்ருப்பாங்க. நான் நைட்டுக்கு தேவையான டின்னர் என்னவோ அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் அடை தோசை. ஸோ நான் நேரமாகவே ஊற வச்சு ஒரு 4 மணி பாக்கில் அரைச்சி வச்சுட்டேன். எப்போவுமே மிளகாலாம் அதிலேயே போட்டு நான் ஊற வச்சுருவேன். இன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ இந்த கடைசியாக அரைப்போம்ல, அதில் சீரகம், வரமிளகு அதெல்லாம் போட்டு நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அடை தோசை கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதனால் நாங்கள் வரமிளகு போட்டு தான் அரைச்சிக்குவோம். அதுவும் அதிகமாக இல்லை, ஒரு 2-3 மட்டும் போட்டு அரைச்சிக்குவேன். எனக்கு இது நைட்டுக்கே தேவைப்படுறனால நான் உப்பு போட்டு கையிலையே நல்லா கலக்கி விட்டுட்டேன். அப்போ தான் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும் இல்லைங்களா, அதனால். அப்புறம் அரைச்ச பாத்திரம், அந்த கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லாத்தையும் கொண்டு போய் கழுகுறதுக்கு போட்டுட்டேன். அப்போ தான் நைட்டு நம்ம உள்ளே வரும்போது கரெக்டாக இருக்கும் சமைக்கும்போது. அப்புறம் வீட்டிலேருந்து ரேஷன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அது இடத்துல வச்சுட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக எங்கள் சைடு கோதுமை கொடுத்துட்ருக்காங்க, இல்லைன்னா கோதுமை கிடைக்காது. ஆனால் இந்த கோதுமையை க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்போ பேசாமல் காசு கொடுத்து நம்ம கடையிலையே வாங்கிக்கிறது தான் நல்லது அப்படின்னு தோணும். சரி, இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்கறத நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எல்லாமே வாங்கிட்டேன். பருப்பு இந்த வாட்டி நல்லா தான் இருந்துச்சு. பொதுவாக சில நேரங்களில் பருப்பு தீர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் நல்ல பருப்பையும் இந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணியே நாங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவோம். சர்க்கரை பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை டெய்லியும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது பலகாரம் பண்ணுவோம்ல, ஸ்வீட் பண்ணும்போது அந்த சர்க்கரையை எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த சர்க்கரை ரொம்ப 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டால் தான் சர்க்கரை இதாக தெரியும். அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்லேயும் இப்போ யாரும் அதிகம் சர்க்கரை அதெல்லாம் இல்லை. ஏன்னா நானும் டயட்டில் இருக்கேன்னா, அதனால் அதிகமாக சர்க்கரை தீராது. என் பசங்களும் கேட்க மாட்டாங்க. வெறும் பால் தான் கொடுப்பேன், அதில் சர்க்கரை போடாட்டியும் குடிச்சுக்குவாங்க. ஜூஸ் கொடுப்பேன், அதுலேயும் சர்க்கரை போட்டு தர மாட்டேன். அதனால் சர்க்கரை சீக்கிரம் தீராது. அப்புறம் பசங்களோட லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். சில நேரத்தில் அவங்களே கூப்பிடுவேன், எல்லாம் எடுத்து நீங்களே வச்சுடுங்க, உள்ள பேகெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வைங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப பார்க்குறக்கே டயர்டாகி உள்ளே வர மாதிரி இருக்கிற நேரத்தில் மட்டும் நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுகிடுவேன். என்னோடய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா பசங்கள்லாம் டியூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் அவங்க 5 o'clock எனக்கு டியூஷன் ஆரம்பிச்சிரும். அதனால் அதுக்குள்ளே கடன்னு கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு. அப்படியே ஹஸ்பண்ட் பால் வாங்கிட்டு வந்திருந்தாரா. எங்களுக்கு இங்கே ஊர்லேயே சொசைட்டி இங்கே இருக்குது, அங்கே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவார். முதல்லலாம் பால்காரவங்கக்கிட்ட இருந்து தான் பால் வாங்குவோம். அந்த பாலில் ஆடையே இருக்காதுங்க எங்கள் ஊர்லலாம். ஆனால் இங்கே பரவாயில்ல, இதில் நல்லாவே ஆடை வருது. 2-3 பாத்திரம் நான் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதுலேருந்து நெய் எடுக்கவே இல்லை நான். அப்படியே ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ போட்டுட்டேன். அப்படியே பசங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பசங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பால் ஆற்றிட்டு, எப்போவுமே ஒரு கிளாஸ் பால்னால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தாங்க கொடுப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாட்டுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் எல்லாமே. பால் இருந்தாலும் சரி நம்ம அப்படியே டைல்யூட் பண்ணாமல் அப்படியே கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் தண்ணி ஊற்றி தான் கொடுப்பேன். டியூஷனெல்லாம் முடிஞ்சிருச்சு, பசங்கள்லாம் போயிட்டாங்க. இது நைட்டு ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கும் நான் டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பெரியவளுக்கு தோசை ஊற்ற வந்துட்டேன், கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். எனக்கு இதுதான் ஃபேவரெட். அதனால் நான் இதையவே அரைச்சிருவேன் எப்போவுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.